ஜனமா, நான் உங்க கூடவே இருக்கேன் ஜனமா. ஜனமா, இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஜனமா, இங்க சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஜனமா, நான் பாத்துக்கிறேன் ஜனமா. அவ ஏதோ தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல பேசுறா. நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஜனமா. நீங்க வாங்க, ஏஞ்சிருங்க, ரெஸ்ட் எடுங்க. பாத்து பாத்து ஜனமா. நான் ஒண்ணும் இல்ல, வாங்க ஜனமா, வாங்க. இப்பவே அவனை போட்டு தள்ளுறேன் பாரு. சிபி, என்ன பண்றீங்கன்னு புரியுதா? முதல்ல அவசரப்படாதீங்க, ரிலாக்ஸ். இல்ல தமிழ், எனக்கு என்னமோ அவன் அப்ப இருக்கான்ல அந்த குறிஞ்சிநாதன், அவன் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பான்னு தோணுது. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் இவனும் ஆடிட்டு இருக்கான். என் குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல அவன் இருக்கவே கூடாது. சிபி, ஏன் சிபி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே தப்பாதான் இருக்கும். நீங்க தப்பா முடிவு எடுக்கிறீங்க. வாங்க டாக்டர். அத்தை, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு? அது அவ கையில அறுத்துக்கிட்டா டாக்டர். நிறைய பிளட் லாஸ் இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்றேன். இப்படி அவசரப்பட்டுட்டாலே கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வருஷக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அழாத மீனா, ப்ளீஸ். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் இல்ல? டாக்டர், என் தங்கச்சியை காப்பாத்திடலாம்ல? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நல்ல வேலை உங்க ஃபேமிலிலயே அந்த பிளட் குரூப் இருந்ததால இப்போதைக்கு அவங்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட அவங்களை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். என்ன சார் நீங்க படிச்ச பொண்ணு, அவ எப்படி இப்படி ஒரு வேலையை பண்ணா? என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? அவ ஒரு பையனை விரும்பினா. ஓ, அது நீங்க எல்லாரும் வேணான்னு மறுத்தீங்களா? என்ன சார் நீங்க இந்த காலத்துல யார் லவ் பண்ணல? லவ் பண்ணா சேர்த்து வைங்க சார். உங்களோட பர்சனல் ஈகோ, உங்களோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிங்க. இப்ப அவ உயிர் போயிருந்தா என்ன இருக்கும்? அப்புறம் நீங்க எவ்வளவு அழுது புரண்டாலும் போன உயிர் திரும்ப வருமா சார்? உங்க பொண்ணோட உயிரை விட இங்க வேற எதுவும் பெருசுல சார். யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. ஜானு, நான் என்ன வேணும்னு அவங்கள சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொன்னேன். அவ தப்பானவனா இருக்கான். அவ அப்பா கெட்டவனா இருக்கிறதுனால தானே வேணான்னு சொன்னோம். அத புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாலே அவனை தண்டிக்கலான்னு நாம நினைச்சா அவன் நம்ம எல்லாருக்கும் பெரிய தண்டனையா கொடுத்துட்டா.
என்ன வர்ஷினி இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியுமா? நாங்க அப்படி என்ன பண்ணோம்? எங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்க. கொஞ்ச நேரத்துல மொத்த குடும்பமும் துடிச்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் உன் மேல என்ன அக்கறை இல்லையா? பாசம் இல்லையா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் நினைப்போமா? என்ன வர்ஷினி நீ? நான் உன்னை அடிச்சது தப்புதான். ஆனா நீ ஜனமாவ அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. நான் உன்னை அந்த கோவத்துலதான் கை நீட்டிட்டேன் வர்ஷினி. அதுக்கு என்ன மன்னிச்சிரு வர்ஷினி. தமிழ், அழாத தமிழ். நீ என்ன அடிச்சது தப்பு இல்ல. எனக்கு அதெல்லாம் கோவமே இல்ல. ஒரு அண்ணியா என்ன கண்டுக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பழகுன 2 மாசத்துல பெத்த தாய் தகப்பனை விட அவ கூட பிறந்தவனை விட அவன் தான் பேசுன்னு சொல்றான். அவனுக்காக உயிரை விட தயாராயிட்டாளே. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அவனை நம்பி என் பொண்ணு கொடுக்க முடியுமா? அவ அப்ப என் பிள்ளைய கொடுமைப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என் பொண்ணு வேணும் அத்தை. அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. ஏதாவது பண்ணுங்க அத்தை. மீனா, அமைதியாரு. இது எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற காரியம் இல்ல. இது இந்த வயசோட பிரச்சனை. தனக்கு ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு யோசிக்கிறா. இப்போ நம்ம அவகிட்ட போய் உடனே நடக்காதுன்னு பேசினா கண்டிப்பா கண்டிப்பா அவ தப்பான முடிவு தான் எடுப்பா. நாம் அந்த தப்ப பண்ணக்கூடாது. அவ நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளுக்கு பக்குவமா புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். என்னத்த முடிவெடுக்கிறது? அவதான் இவ்வளவு உறுதியா இருக்காளே. அது உங்க பதட்டம் இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இப்போ நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஜனாமா சொல்ற மாதிரி தயவு செஞ்சு யாரும் வர்ஷினியோட முடிவுக்கு எதிராக பேசவே பேசாதீங்க. கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையெல்லாம் ஆற போட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். முதல்ல நமக்கு வர்ஷினி தான் முக்கியம். அவ சரியாகட்டும்.